இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நேற்றுடைய vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் இந்த வாரத்தில் மழை பெஞ்சிச்சிங்க. சரி, அது அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான். எங்கள் திருச்சிலையும் மழை பெஞ்சிச்சு. ரொம்ப நேரம்லாம் பெய்யலைங்க, ஒரு 1/2 hour தான் பெஞ்சிருக்கோம். ஆனால் நல்லா காற்று அடிச்சுட்டு ரொம்ப சூப்பராக மழை பெஞ்சிச்சு. நல்லா ஜிலு ஜிலுன்னு கொஞ்சம் நேரம் வந்து உங்களுக்கு பெஞ்சாலும் அந்த அடித்து பெய்யுன்னுவாங்களா அந்த மாதிரி பெஞ்சிச்சு. சும்மா தூரிட்டு போகாமல் அது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நாள் கழித்து மழையை பார்த்தோன்னே எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டேரன் அப்படி தான் தண்ணியில் கை வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தான். 2 நாள் மழை பெஞ்சிச்சு இந்த வாரத்தில். அப்புறம் அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். மழையை பார்த்தா எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல, அப்படி தான். காலைல எழுந்திரிச்சோடனே நான் வந்து பால் காய்ச்சினோடனே ஆடையெல்லாம் வந்து ஒரு டம்ளரில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அப்படி தான் நான் சேர்த்து இன்னமும் வந்து எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன். நீங்களாம் எடுத்து வைக்கிறீங்களா? கண்டிப்பாக எடுத்து வைங்க. எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் வந்து பாலாடை வந்து வேஸ்ட்டாக வந்து சிங்கில் நம்ம போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வீட்டிலேயே வெண்ணெய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். இப்படி நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. இல்லைனாலும் ஒரு நாள் டம்ளரில் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு கூட அடுத்து திருப்பி எடுத்து அதில் பாக்ஸில் வச்சிடலாம். ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, சாப்பிடாமல் இருக்குது பாருங்கள். அது எப்போ கரண்ட்டு போனாலும் உருகி போயிடுங்க. வாங்கிட்டு வந்ததில் ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி என்ன நான் டிஃபன் ரெடி பண்ணுறேன்னா, சென்னா மசாலாவுக்கு பதிலாக நான் வந்து கேரட் பீன்ஸ்லாம் சேர்த்துட்டு சோலா பூரி தான் ரெடி பண்ணுறேன். நான் கேரட் பீன்ஸ்லாம் சேர்த்துட்டு குருமா மாதிரி ரெடி பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எப்பயும் சென்னா வச்சு செய்வோம், அப்படி சேர்த்துக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் சோலா பூரி ரெடி பண்ணுங்கள். சோலா பூரி ரெடி பண்ணுறதுக்கு வந்து மைதா மாவு, அப்புறம் ஒரு சின்ன கப்பில் நான் எடுத்திருக்கேன். பார்த்துக்கிட்டீங்க அளவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுக்கிற மாவுக்கு அளவுக்கு நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு அந்த ஒரு கப்பில் வந்து தயிர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடருங்க, பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுட்ரு தான் சேர்க்கணும். பவுட்ரு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அதோட கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். சாஃப்டாக எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் தளர்வாக ரொம்ப வந்து நம்ம பூரி செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக வந்து பிசைஞ்சு எடுப்போம். அப்படி இல்லாமல் சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரவை சேர்த்துக்கலாம். நான் வந்து முன்னாடியே உங்ககிட்ட காட்டாமல் போயிட்டேன். ரவை சேர்க்க நானே மறந்துட்டேங்க. ரவை சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா வந்து முறுமுறுன்னு கொஞ்சம் நல்லா உசுன்னு வந்து உங்களுக்கு நிற்கும். இல்லைனா அமுங்கின மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் போல் ரவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். சோலா பூரி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோத்துக்கு நல்லா ஊறுதோ அவ்வளோ சூப்பராக வரும் உங்கள் சோலா பூரி. அப்படி எடுத்து நீங்கள் பிச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. வெறுமனையே சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுனா பார்த்துக்குங்க. அதனால் நான் சோலா பூரி தாங்க மாவு வந்து நல்லா தளர்வாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. சரி, செய்யாமல் இது வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள். எப்பயும் இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சோலா பூரி என்னைக்காவது ரெடி பண்ணி கொடுக்கலாம். மைதா மாவு கெடுதல் தான், ஆனாலும் நம்ம இப்படி செய்யலாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நான் ஒரு 3 வெங்காயத்தை மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சினா ஒன்றும் பாதியமாக அரைக்க பார்த்தேன், ஆனால் அது வந்து உங்களுக்கு நைஸாக போயிடுச்சு. நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து 3 வெங்காயம் எடுத்துருக்கேன்னா 5 தக்காளி எடுத்துக்கோங்க. 5 தக்காளியும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி வந்து நம்ம சேர்த்துடலாங்க. தக்காளியே நீங்கள் அரைச்சிட்டு சேருங்க. அப்போது உங்களுடைய இந்த மாதிரி சோலா பூரிக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் சோலா பூரிக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கணும். அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் நான் வந்து தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்திருக்கேன். 5 தக்காளி சேர்த்துட்டு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இதே அளவு செய்யுங்க, அப்புறம் நல்லாயிருக்கும். 5 தக்காளியும் நைஸாக அரைச்சாச்சுங்க. அதையும் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிறதோட சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நமக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இந்த வெங்காயம் தக்காளியோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அந்த மாதிரி போன பிறகு தான் உங்களுடைய மசாலாலாம் சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் வந்து மூடி வச்சிடுறேங்க. இது நல்லா வந்து வெந்து உங்களுக்கு வந்து தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கி வரணும். இப்போ நான் என்கிட்ட இருந்த பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பீன்ஸு, கேரட் பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துட்டு கேரட், பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. கட் பண்ணி பொடிசாக சேர்க்குறத விட வேக வச்சுட்டு நீங்கள் சேர்க்கும்போது உங்களுடைய குருமா வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா நம்மளுடைய சோலா பூரிக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் வேக வச்சு ஒரு 3 உருளைக்கிழங்கை வந்து மசிச்சு சேர்த்துக்க போகிறேங்க. தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு சேர்த்துக்க போகிறேன்.
ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் இதாக வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சேர்ந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கை வந்து பொடிசாக சேர்க்காமல் இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப இதுக்கு தேவையில்லைங்க, ரொம்ப காரம் தான் நல்லா இருக்காது. கொஞ்சம் மைல்டான காரம் வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூளும் 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப மல்லித்தூள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய டேஸ்ட் மாறிடும் குருமாவோடது. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துற வேண்டியதாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருவோம். கொதித்து வந்த பிறகு நம்ம ஒரு 2 தேங்காய் சீல் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தேங்காயும் சேர்க்க தேவையில்லை, அப்புறம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் 2 தேங்காய் சீல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் வந்து 2 தேங்காய் சீல் அரைச்சி எடுத்து வச்சுருங்க. கடைசியாக வந்து நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய குருமா ரெடி ஆகிடும். ஒரே மாதிரி சாப்பிடாம சென்னா மசாலா செய்யும் போது எங்கள் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் வயிறு ரொம்ப ஃபில்லான மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குங்க. சென்னா மசாலா சேர்த்திங்கன்னா இப்படி வந்து நீங்கள் எல்லா காய்கறியும் சேர்த்து மசாலா சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நான். கரம் மசாலா சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சென்னா குருமாவோடைய அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும். அதனால் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். நான் இப்போ அரைச்சி வச்சு தேங்காயும் சேர்த்து நம்ம குருமாவை ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்து என்னங்க, நம்ம சோலாபூரி போட வேண்டியதான். சோலாபூரி ரொம்ப சூப்பருங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ரேஷ்மா, டேரனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆள் வந்து 3 பூரி சாப்பிட்லாம் தாராளமாக. அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபில் ஆகிடும். நல்லா வந்து நான் சப்பாத்திக்கு நம்ம எப்படி பெரிய சப்பாத்தி போடுறதுனால எந்த அளவு எடுப்போம் அந்த அளவு மாவு எடுத்துக்குங்க. உருண்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து தேய்ச்சிட்டு சேர்த்துற வேண்டியதான். இப்போ பாருங்கள், எண்ணெய் மட்டும் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் வந்து சோலாபூரியை சேருங்க. இல்லைன்னா உங்கள் பூரி வந்து புஷ்ஷுனே வராதுங்க. அப்படியே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே மாறி போயிடும். அதனால் நீங்கள் வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு உங்கள் பூரியை வந்து சேர்த்து எடுத்துருங்க. ரொம்ப சூப்பருங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் எல்லோரும் நான் வந்து நல்லா இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்கள்ல. அதனால தான் அது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நான் வந்து காலையிலேயே வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டேன். ஏன்னா மத்தியான டைமில் மழை வருது அப்படின்றதுக்காக வாஷிங் மிஷினில் துணி போட்டு வச்சுருக்கேங்க. எழுந்திரிச்ச உடனே போட்டுட்டேன். சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம வந்து காய போட வேண்டியதாக. அது இல்லாமல் நான் வந்து பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டிருக்கேங்க. பெட்ஷீட்டெல்லாம் வந்து துவைச்சிடலாம் அப்படின்ட்டு வாரம் நான் வந்து பெட்ஷீட் தலாணி உரையெல்லாம் துவைச்சி வச்சுருவேன். இப்போ வந்து நம்மளுடைய நேற்று துணி தான் நான் வந்து சாயந்தரம் போடலை. மழை பெஞ்சிச்சு பார்த்திங்களா, அதனால் நான் போடலை. இப்போ வந்து காலையிலேயே இதை துவைச்சி எடுத்துட்டு அடுத்து பெட்ஷீட்டு தலாணி உரையெல்லாம் துவைச்சி காய வச்சு எடுத்துடலான்னு தான். வாரம் துவைச்சிட்டோனாலே நம்மளுடைய பெட்ஷீட்லாம் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போயுமே வாரம் துவைச்சி எடுத்துருவேன் நான். இப்போ வந்து கொண்டு போய் மேலே காய போட்டுடலாங்க. மேலே போனோடனே நம்ம டேரனுடைய கண்ணெல்லாம் எங்கே போகும்னா பப்பாளி மரத்தில் தான் போகும். இப்போ பப்பாளி மரத்தில் பழுக்க மாட்டுது. ஏன்னா எல்லாம் நல்லா சைஸாக பெருசாகிட்டு இருக்குது காயெல்லாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேரன் அம்மா இதுக்கெல்லாம் உரம் வைக்கலாமான்னு சொல்லிகிட்டே இருந்தான். நான் சொன்னேன், வேணாம் தம்பி, கொஞ்சம் கொக்கை பீட்டு வந்து சேர்த்துட்டு நம்ம அடுத்து வந்து உரம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதனால் கொக்கை பீட்டு தாங்க ஒரு சைடு நான் வந்து இது வச்சுருந்தது, ஊற வச்சது இருந்தது. சரி, அதை போட்டு வச்சுருவோம், அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த சைடு வந்து கொக்கை பீட்டு இருக்குது. என்னுடைய கிச்சனில் வேலை பார்த்துட்டு இந்த வேலைக்கு நான் இந்த செடியெல்லாம் பார்க்குறதே இல்லை. ரோஸ் செடியெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து கொக்கோ பீட்டை வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடலாம். அடுத்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கொஞ்சம் ஊறிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து எல்லாத்துலேயும் கொக்கோ பீட் தாங்க சேர்த்துட்ருக்கேன். மல்லிகைப்பூ செடியில் இப்போ தான் மொட்டு விட்டுட்டுருக்கு. அதில் பாருங்கள், ஒரு பூ பூத்துருக்கு, 2-3 மொட்டு வந்திருக்குங்க. இதெல்லாம் நான் கவனிக்கிறதே இல்லை. முன்னாடிலாம் நல்லா கவனிச்சிட்ருப்பேன். அதில் இருக்க இலையெல்லாமே பிச்சு விட்ருவேன். பறித்து விட்டுட்டோன்னா நமக்கு வந்து நிறைய மொட்டு வைக்கும். இப்போ வந்து இந்த செடியிலலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. வேலைகளே கரெக்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் தனியாக டைம் எடுத்துக்கணுங்க. ஈவினிங் டைம்லையாவது வரணும். ஈவினிங் டைம்லேயும் என்னுடைய வேலைகளை பார்த்துட்றேன்னா மற்ற வேலையை பார்க்கறதுனால இதை பார்க்குறது இல்லை. ஓமவல்லி இலையும் பாருங்கள் நல்லா வந்திருக்குது. ஆனால் அதெல்லாம் கட் பண்ணி விடாமல் அப்படியே வச்சுருக்கேன். அதுலேயே மணி பிளான்ட்டையும் வச்சுருக்கேங்க. அந்த சைடு ரோஸு வந்து நல்லா வந்து பெரிய ஒரு கிளையாக போயிருந்தது. அதை கட் பண்ணி விட்ட பிறகு அவ்வளோவா எனக்கு துளுத்தே வரல. சரி, நம்மளுடைய மணி பிளான்ட் வந்து வீட்டில் கிச்சனில் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அது கொஞ்சம் வாடி போயிடுச்சு. சரி, அதை எடுத்துகிட்டு போகலான்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். துணியெல்லாம் காய போட்டாச்சுங்க. நான் காய போட வரும்போது 10:30 மணி ஆச்சு. சரி, காய போட்டுட்டு நம்ம வந்து இந்த மணி பிளான்ட்டை வந்து மாற்றிடலாம் அப்படின்ட்டு. இதில் இருந்தது வந்து எனக்கு வந்து அப்படியே வந்து அழுகி போயிடுச்சு. உங்களுக்கு வந்து அந்த பாட்டிலில் வந்து வெயில் படணுங்க. அப்போ தான் உங்களுடைய மணி பிளான்ட் வந்து
நல்லா வந்து வேர் விட்டு வரும். எனக்கு வெயில் படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி உங்களுக்கு வெயில் படுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் வைங்க. இது வந்து எனக்கு காஞ்சி போயிருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போதே மாற்றணுன்ட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து மேலே வச்சிடுறேங்க. இந்த இடத்துல தான் வச்சுருப்பேன். இங்கே எனக்கு வெயிலே படாது. அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு துளுத்து வரும்? அப்படியும் ஒரே ஒரு இலை வரும், அப்புறம் திருப்பி காஞ்சி போயிடும். சரி, கொஞ்ச நாள் உங்களுக்கு வந்து அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு அந்த இடத்துல வச்சுருக்கும் போது எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் வச்சுருக்கேன். அது என்னென்னா பாதாம் பால் வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த பாட்டில் தான். அதில் மேலே ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கப் மாதிரி மூடி வரும். அதை எடுத்து போட்டுட்டு நான் வந்து அதில் தான் வச்சுருக்கேன் மணி பிளான்ட்டு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு க்ரீன் கலரில் ஒரு செடி இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அதனால் நான் அப்படி தான் வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன பாட்டில் இருந்ததுன்னா அதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெயில் பட்டுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம டேரனுக்கு என்னங்க, தர்பூசணி சாப்பிடணுன்னு ஆசை. அதனால் தர்பூசணி இப்போலாம் ஃப்ரூட்ஸ் வந்து ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா வெயில் வந்துருச்சு. நாங்கள் எல்லாருமே இப்போ பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறோம். யாரும் வந்து சுட தண்ணி யூஸ் பண்ணுறதே இல்லை. மழை பெய்யும் போது மட்டும்தான், உங்களுக்கு மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா, அன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகிடுது. டேங்க்கு தண்ணியெல்லாம் இல்லைன்னா நமக்கு வந்து சுட தான் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்களாம் காலையிலேயே குளிச்சிடுறது, ஈவினிங் ஒரு குளியல் குளிச்சிடுறது. நான் காலையில் ஒரு குளியல் குளித்தாலும் திருப்பி ஒரு குளியல் குளிச்சுட்டு வந்துடுவேங்க எல்லா வேலையும் முடித்த பிறகு. அடுத்து மத்தியானம் சாப்பாடு என்ன செஞ்சேன்னா, மாங்காய் முள்ளங்கி போட்டு சாம்பாரும் சாதம் வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு வறுவலுங்க. சாப்பிடும்போது அப்பளம் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு. டேரனுக்கு அதுக்குள்ளே பசியே வந்துருச்சு. அவனுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல்னால ரொம்ப இஷ்டம். சாம்பார் கொதிக்கும் போதே அவனுக்கு வந்து பசி வந்துருச்சு. சீக்கிரமானு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் அவனுக்கு மட்டும் அப்பளத்தை வறுக்காமல் நான் வந்து சாப்பாடு போடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்து உரிச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய சாப்பாடும் ரெடி ஆகிடுங்க. மதியம் லஞ்சு வந்து இந்த மாதிரி எப்பயும் வந்து உருளைக்கிழங்கை பொடிசாக கட் பண்ணி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேக வச்சுட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து வதக்கி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு செய்வோம்லங்க. அந்த மாதிரி எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நான் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலாம் சேர்த்து சோம்பு சேர்த்துப்போம்ல, அந்த மாதிரி தான் நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து மசாலாவோடு சேர்ந்து வந்து வதங்கி வந்துடும். இந்த மாதிரி மசாலா போட்டு உருளைக்கிழங்கு செய்கிறது எனக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் ரேஷ்மாவுக்கு மட்டும் இந்த மாதிரி பிடிக்காது. அவளுக்கு வந்து பொடிசாக கட் பண்ணி செய்கிறது தான் பிடிக்கும். டேரனுக்கு வந்து இந்த மாதிரி சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வெங்காய தக்காளிலாம் போட்டு வதக்கி செஞ்சாலே ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா மூடி வச்சு நம்ம நல்லா வந்து சுருளை வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மதியானம் லஞ்சு வந்து முள்ளங்கி மாங்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் தாங்க. டேரனுக்கு ரொம்ப பசி வந்தனால அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு போட்டுட்டேன் நான். அவன் அப்பளம்லாம் வேண்டாம், எனக்கு சாப்பாடு வச்சுருங்க மாட்டான். ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் டேரன் தாங்க. எனக்கு கூட மாட எல்லாமே இப்போ ஹெல்ப் பண்ணுறது டேரன் தான். அவனுக்கு ரொம்ப வந்து வேலை செஞ்சு எனக்கு பசியே வந்துருச்சுமா அப்படின்னா, அதனால் அவனுக்கு சமைச்சு ஃபஸ்ட்டு டேரனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்றேன். இப்படி தாங்க எங்களுடைய டே வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.